ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சனம். எப்படி இருக்கீங்க மக்களே? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பரபரப்பாக போயிட்டுருக்கிற போராட்டம், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் முதலமைச்சர் ஸ்டாலின் சார் அவர்கள் பண்ணிட்டுருக்கிற இந்த ப்ரொட்டஸ்ட் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஹிந்தி இம்போசிஷன். இம்போசிஷன்னா என்ன? நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணுறது, அதாவது திணிக்கிறதுக்கு பேர் தான் இம்போசிஷன். ஹிந்தி இம்போசிஷன் பற்றி இப்போ திடீர்னு நம்ம ஏன் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். NEP 2020, அதாவது நம்ம நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியா நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயும் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது நம்ம தமிழ்நாட்டிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா ஸ்டேட் எஜுகேஷன் ஃபண்ட்ஸுக்கு அலோகேட் பண்ண 2000+ crores வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரெசிஸ்டன்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ 3 லாங்குவேஜ் ஃபார்முலால தாய்மொழி, இங்கிலீஷ் அண்ட் தேர்ட் லாங்குவேஜ் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம், அது ஹிந்தி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு இந்த வாட்டி சொல்லியிருக்காங்க. ஆனால் ப்ராக்டிக்கலி நம்ம யோசிப்போம். ஸ்டாலின் சார் சொல்கிறது என்னன்னா, ஆல்ரெடி நம்ம தாய்மொழி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ் ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு எஜுகேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கும். இப்போ நமக்கு தேவையே இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா மொழி ஏன் வந்து இம்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஸ்டாஃபுக்கு சேலரி கொடுக்கறதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம நினச்ச மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறதுக்கும் ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குது. இத்தனை ஸ்ட்ரகிள்ஸ் ஏற்கனவே இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா மொழியை நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணி அதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா பர்டன் நம்ம ஸ்கூல்ஸ் எதுக்காக எடுக்கணும்? முக்கியமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஒரு லேர்னிங்ன்றது ஆல்ரெடி ஹெக்டிக்காக இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா பர்டன் ஏன் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, ஏன் நீங்கள் இம்போஸ் பண்ணுறீங்க? அப்படி இம்போஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்? ஹிந்தி கற்றுக்கலைன்னா என்ன அவங்களுக்கு பெருசாக லாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. சரி, நம்ம ஹிந்தி தான் கற்றுக்கணும்னு சொல்லலையே, நீங்கள் எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலாமே அப்படின்னு வந்து மத்திய அரசு சொல்லுது. சரி, ப்ராக்டிக்கலி நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒரு கிளாஸில் ஒரு 20 பேர்கிட்ட ஒரு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணாங்கன்னா ஒரு மெஜாரிட்டி ஒரு லாங்குவேஜ் இதுதான்ப்பா நமக்கு வேணும் அப்படின்னு, அது வந்து மலையாளமாக இருக்கலாம், தெலுங்குவாக இருக்கலாம், கன்னடாவாக இருக்கலாம், இல்லை ஃபாரின் லாங்குவேஜாக இருக்கிற ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷ் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு மொழி செலக்ட் பண்ணி அதுக்கான ஒரு ஸ்டாஃப் தேடி அந்த ஸ்டாஃபுக்கு சேலரி எக்ஸ்ட்ராவாக கொடுத்து இது எல்லாம் பண்ணதுக்கப்புறம் என்னங்க பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஆல்ரெடி நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற ICSE சிலபஸ், CBSE சிலபஸ், ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இருக்கிற தேர்ட் லாங்குவேஜ் ஆப்ஷன் ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட் தான். ஸோ நீங்கள் டைரெக்டாக சொல்லலைனாலும் இன்டைரக்டாக இம்போஸ் பண்ணாலும் ஃபைனலி இட் பாயில்ஸ் டவுன் டு 2 ஆப்ஷன்ஸ், ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட். ஸோ நீங்கள் நினச்சதை இம்போஸ் பண்ணுற மாதிரி தானே அர்த்தம். என்ன கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ராவாக இந்த தேர்ட் லாங்குவேஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகுற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மெடிக்கல் எமர்ஜென்சியில் லைஃப் காப்பாற்றுற மாதிரி CPR ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுக்கலாம். பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்தியன் லாஸ், பேசிக் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பற்றி நாலேஜ் கொடுக்கலாம். பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் பேசிக்ஸ் சொல்லி கொடுக்கலாம். அண்ட் ஃபாஸ்ட் எவால்விங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI பற்றி சொல்லி கொடுக்கலாம் நம்ம பசங்களுக்கு. அண்ட் மிக முக்கியமாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப தேவைப்படுற செக்ஸ் எஜுகேஷன், செக்ஸ் அவேர்னஸ் பற்றி நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். இது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அந்த ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணிங்கன்னா இட் மேக்ஸ் அ லாட் மோர் சென்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ், நம்ம அகாடமிக்ஸ்க்கு கொடுக்குற அதே இம்பார்ட்டன்ஸ் ஸ்போர்ட்ஸுக்கும் கொடுத்தோன்னா we can really create a lot more world champions from India. First, let's look at the facts. நம்ம இந்தியா நாட்டுக்கு நேஷனல் லாங்குவேஜ்ன்றது கிடையாது. ஹிந்தி இஸ் நாட் ஆர் நேஷனல் லாங்குவேஜ். நம்ம இந்தியா நாட்டில் 22 ஒஃபிஷியலாக ரெகக்னைஸ்டான மொழிகள் இருக்கு. The Constitution of India recognizes 22 official Indian languages. 780 மொழிகள் இருக்கு. 19,500 தாய்மொழிகள் இருக்கு. That is 780 languages and 19,500 native mother tongues. உலகத்திலேயே அதிகபட்ச மொழிகள் பேசக்கூடிய நாட்களில் 4வது இடத்தில் இந்தியா இருக்கு. We are the 4th most linguistically diverse nation in the world. அண்ட் நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிட்டி, அதாவது கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கான செலெக்ஷன் நடக்கும் இல்லையா, அந்த செலெக்ஷன் கூட 14 மொழிகளில் நடக்கும். அண்ட் நம்ம நேஷனல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதாவது JEE, NEET இது எடுக்க 13 மொழிகளில் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
இத்தனை அழகான மொழிகள் இருக்கிற நம்ம இந்தியா நாட்டில் ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ் அப்படின்னு கட்டாயப்படுத்தா இம்போஸ் பண்ணா அதை அப்போஸ் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? ஏற்கனவே நம்ம பேங்க் ஃபார்ம்ஸு, கவர்மெண்ட் ஃபார்ம்ஸு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட் எல்லாத்துலேயும் இங்கிலீஷ் இருக்கும், இல்லை ஹிந்தி இருக்கும். இதில் மற்ற லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸே கிடையாது. நான் ஹிந்தி ஸ்பீக்கர்ஸ்க்கு அன்ஃபேராக இருக்கு. இதுதான் இம்போசிஷன். இன்டைரக்ட் இம்போசிஷன்னா இதுதான். தமிழ்நாட்டில் சிட்டிஸில் இருக்கிற நாங்கள் கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஆனால் கிராமத்துலேயும் இந்த இங்கிலீஷ் ஹிந்தி தவிர வேற ஆப்ஷன்ஸ் இல்லை. இந்த இம்போசிஷனை நம்ம அப்போஸ் பண்ணுறதுல நியாயம் இருக்கா இல்லையா? ஸோ ஹிந்திக்கு நம்ம நாட்டிலே இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஏன் அந்த சேம் முக்கியத்துவம் வந்து தமிழுக்கோ இல்லை மற்ற மொழிகளுக்கோ கொடுக்கறது இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம இங்கே கேட்கணும். இப்போ சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல ஹிந்தி கற்றுக்கணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் அது என்ன வேணாலும் இருக்கட்டும், ஒரு சவுத் இந்தியன் லாங்குவேஜ் நீங்களும் கற்றுக்கலாமே அப்படின்னு நாங்களும் கேட்கலாமே. சில விஷயங்கள்ல நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிற முடிவுகளில் நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு விஷயத்துல ஹிந்தி இம்போசிஷனை அப்போஸ் பண்றோம், 3 லாங்குவேஜ் மாடியூல நம்ம அப்போஸ் பண்றோம், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 மொழிகள் நமக்கு போதும் அப்படின்ற ஒரு ப்ரொடெஸ்ட்ல நான் ஸ்டேட் கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்றேன். இங்கிலீஷ் அண்ட் our native language is enough for us Indians to shine not only in India but worldwide. இதுக்கு உதாரணமா எத்தனை தமிழர்கள் இன்னைக்கு குளோபல் ஐகான்ஸா இருக்காங்க. நம்ம இந்தியன் பிரசிடென்ட் அப்துல் கலாம் சார், விஸ்வநாதன் ஆனந்த் 5 times வேர்ல்ட் செஸ் சாம்பியன், வேர்ல்ட் செகண்ட் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டரா இருக்கிற நம்ம பிரக்னானந்தா, கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை அவர்கள், ஃபார்மர் பெப்சிகோ சிஇஓ ஆன நம்ம இந்திரா நூயி, இவங்க எல்லாருமே நம்ம தமிழ் பெருமையை உலகத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. இவர்களின் உத்வேகத்தில் முன்னோக்கி செல்லலாம். தமிழ்நாட்டில் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நிறைய காலேஜஸ்ல இருந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இந்த மூவ்மெண்ட் இன்னும் பெருசாக போயிட்டு இருக்கு. மற்ற ஸ்டேட்ஸான வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டு சிஎம் வந்து பாராட்டுறாங்க. ஹிந்தி இம்போசிஷனை நாங்களும் அப்போஸ் பண்றோம், உங்களை இந்த மூவ்மெண்ட்ல சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு முன் வந்திருக்காங்க. ஸோ நம்ம மத்திய அரசு கண்டிப்பாக இந்த ப்ரெஷர் ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு மாற்றங்கள் அவங்க கொண்டு வருவாங்களா? இந்த NEP 2020ல இந்த சேஞ்சஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா? இந்த 3 லாங்குவேஜ் மாடல் வந்து ஸ்டேட்ஸ் ஃபாலோ பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்ல போறாங்களா? நம்ம மாநில அரசு கேட்குற நியாயமான கேள்விகளுக்கு நியாயமான பதில் நம்ம மத்திய அரசு கொடுப்பாங்களா? அந்த எஜுகேஷன் ஃபண்ட்ஸ் 2000 crores ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது காத்திருந்து பார்க்கணும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. உங்கள் கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. இதுக்கப்புறம் ஃபாலோ அப் வீடியோவா த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆன்டை ஹிந்தி ப்ரொடெஸ்ட் இன் தமிழ்நாடு இதை பத்தி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோல.